பிரபல நடிகை சனம் ஷெட்டியிடம் டெலிகாம் நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக கூறி சைபர் கிரைம் மோசடி முயற்சி நடந்துள்ளது. அதிலிருந்து சுதாகரித்து தப்பியவர் சமூக வலைதளத்தில் விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சனம் ஷெட்டியிடம் மோசடி கும்பலின் பாச்சா பலிக்காது. இது குறித்து இப்பொழுது பார்க்கலாம். ட்ராக் காலுக்கு நான் விக்டிம் ஆயிட்டேன். இது ஃபேக் கால் அப்படின்னு தோணுச்சு. 2012 வெளியான அம்புலி என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை சனம் ஷெட்டி. மாயை, தொட்டா விடாது, விலாசம், கதம் கதம் உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்துள்ள சனம் ஷெட்டி தெலுங்கு, மலையாள திரையுலகிலும் கால் பதித்து முன்னணி ஹீரோயினாக வலம் வருகிறார். பிரபல தொலைக்காட்சி ஒன்றின் ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்றதன் மூலம் இலசுகளின் மனசை கொள்ளையடித்தவர். குருதிகாலம் என்னும் வெப்தொடரிலும் நடித்து அசத்தினார். அவ்வப்போது சமூக ஊடகங்களிலும் விழிப்புணர்வு வீடியோக்களை சனம் ஷெட்டி வெளியிட்டு வருவது வழக்கம். அது மட்டுமின்றி கேரள திரையுலகில் உள்ளது போல தமிழ் திரையுலகிலும் நடிகைகளுக்கு பாலியல் தொந்தரவு இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தவர். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் மனு அளித்திருந்தார். அண்ட் பெண்களுக்கு, ஆக்ட்ரஸஸ்க்கு, அப்கமிங் ஆக்ட்ரஸ்னு மட்டும் இல்லை, ஆக்டர்ஸ் ஆர் ஆல்சோ ஃபேஸிங். இது விமன் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, மென் ஆர் ஆல்சோ ஃபேஸிங் செக்ஷுவல் அபியூஸ். இது செக்ஷுவல் அபியூஸ் விட இது ஒரு பவர் அபியூஸ். ஏன்னா அத்தாரிட்டியில இருக்கிறவங்க அதிகார திமிரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, அதுதான் விஷயம் இங்க. இந்த நிலையில் சனம் ஷெட்டி தனது சமூக வலைதள பக்கத்தில் தன்னிடம் நடந்த சைபர் கிரைம் மோசடி குறித்து விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். டெலிகாம் நிறுவனத்திலிருந்து அழைத்து பேசுவது போல மோசடி செய்ய முயன்றதாகவும் ஆவணங்களை கேட்டபோதுதான் உஷாரானதாகவும் அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார். தன்னை போன்றே மற்றொரு பெண்ணுக்கும் இதே அழைப்பு வந்து அவர் லிங்க் ஒன்றை கிளிக் செய்ததால் அவரது வங்கி சேவைகள் முடக்கப்பட்டு பாதிக்கப்பட்டதாகவும் அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார். ட்ராக் காலுக்கு நான் விக்டிம் ஆயிட்டேன். இந்த ஆன்லைன் ஸ்கேம், ஃபிஷிங் கால்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்ல, அதே தான். ஆனா நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், உங்க போன் கால்ல யாராவது இன்ஃபர்மேஷன் கேட்டா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு வந்த கால் எப்படின்னா, உங்க நம்பர் 2 ஹவர்ஸ்ல டீஆக்டிவேட் ஆக போகுது, உங்க நம்பர் மேல நிறைய 25 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேனிக்ல என்னங்க சொல்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, மும்பைல நீங்க ஒரு சிம் வாங்கிருக்கீங்க, அந்த சிம்ல இருந்து நிறைய பேருக்கு ஹாரஸ்மெண்ட் கால்ஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் ஃபார்வர்ட் ஆகுது. அங்கே ஒரு பெரிய இவர் மாதிரி யாரோ விஜய் சோபையா, நீங்க மும்பைல இருந்து இது பண்ணிருக்கீங்க, வருஷம் ஆச்சுங்க, நான் மும்பை பக்கம் மும்பைல எனக்கு யாரும் தெரியாது, இந்த ஒரு நம்பர் தவிர என்கிட்ட வேற எந்த நம்பரும் இல்ல சொல்லும் போது, சரி உங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நான் உடனே ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவேன், இல்லைன்னா போச்சு, உங்க நம்பர் போச்சு, நீங்க அரெஸ்ட் ஆயிடும் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்தினாங்க. அப்போதான் எனக்கு ஆதார் நம்பர் எல்லாம் இருக்கணுமே, டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னா என்னோட டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமேன்ற பாயிண்ட்ல தான் எனக்கு இது ஃபேக் கால் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே சேம் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா அவங்க ஒரு லிங்க் வேற எக்ஸ்ட்ராவா கிளிக் பண்ணிருக்காங்க. கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க போன் ஹேக் ஆயிருக்கு, அவங்க பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க. ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வித் யூ. இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வந்தா தயவு செஞ்சு உடனே கட் பண்ணுங்க. டு நாட் கிளிக் எனி லிங்க்ஸ். எனவே இதுபோன்று செல்போன் அழைப்புகள் வந்தால் உடனடியாக துண்டித்து விடவும், எந்தவித லிங்கையும் கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் நடிகை சனம் ஷெட்டி எச்சரிக்கை பதிவு வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடிகை ஷாலு சமுவிடம் கிரெடிட் கார்டு மோசடி செய்ய முயன்றது தொடர்பாக அவர் விழிப்புணர்வு பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் நடிகை சனம் ஷெட்டியிடமும் சைபர் கிரைம் மோசடி முயற்சி நடந்திருப்பதும் அது தொடர்பாக அவர் வீடியோ வெளியிட்டிருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.